இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, பொங்கல் எல்லாத்துக்குமே இந்த சட்னி வந்து ரொம்ப ரொம்ப மேட்சாக இருக்குங்க. சப்பாத்திக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பக்குவத்தில் சட்னி அரைச்சிங்கன்னா குருமாவே தேவைப்படாது. சப்பாத்திக்கு அவ்வளோ ஒரு அற்புதமான டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து உளுந்தம்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கடலைப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக நல்லா எண்ணெயில் வச்சு நல்லா வதக்குங்க. வதக்குனதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா 10லேருந்து 15 சின்ன வெங்காயம், 10 போல் பூண்டு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா சேர்த்துக்கலாம். வரமிளகா சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். 3லேருந்து 4 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் குடமிளகா சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குடமிளகாய் எடுத்திருக்கேன். இந்த குடமிளகாயில் கிரேவி வச்சு பார்த்துருப்பீங்க, நூடுல்ஸு, அதுக்கப்புறம் காளான்லாம் போட்டு பார்த்துருப்பீங்க. சட்னி அரைச்சி பார்த்துருக்கீங்களாங்கன்னு எனக்கு தெரியலை. ஆனால் சட்னி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நார்மலாக தக்காளி சட்னி அரைக்கிறத விட இந்த குடமிளகாயை பயன்படுத்தி சட்னி அரைச்சி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குடமிளகாய் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கணும், பச்சை வாசனையெல்லாம் நல்லா போகணும். இது கூட 2 தக்காளி பழம் வந்து சேர்த்துக்கலாம். இதில் வந்து தக்காளி சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க. நான் தக்காளியும் புளியும் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கல்லுப்பு சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு குடமிளகாய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அதோடைய பச்சை கலர் நல்லா மாறணும். அது வரைக்கும் நல்லா சிம்மில் வச்சு ஒரு மூடி போட்டு வச்சிட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக மசிஞ்சு வதங்கிரும். நம்ம பக்கத்துலேயே நின்று கிண்டிக்கிட்டே இருக்கணும்னு இல்லை, சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டிங்கன்னா நல்லா கலர் மாறிடும். பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது. நல்ல பச்சை பச்சேன்னு இந்த குடமிளகாயோடைய கலர் நல்லா முழுமையாக மாறிடுச்சு. வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சு வதங்கிருச்சு. வதங்கினதுக்கப்புறம் இதை வந்து ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கங்க. இந்த குடமிளகாய் சட்னி எப்படி இருக்கும், பச்சை வாசனை அடிக்குமான்னு உங்களுக்கு டவுட் வரலாம். கண்டிப்பாக சூப்பராக இருக்குங்க. நம்ம வந்து சட்னி எப்போவுமே அரைக்கிறது வந்து இட்லி தோசைக்கு தான் சட்னி அரைப்போம். சப்பாத்திக்கு சட்னி இந்த பக்குவத்தில் அரைச்சி பாருங்கள். சப்பாத்திக்கு குருமாவே வைக்க தேவையில்லை. எத்தனை சப்பாத்தி சாப்பிட்றோம்னே தெரியாது, அந்தளவுக்கு டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும். குருமா சாப்பிட்ட ஒரு ஃபீல் கிடைக்கும் உங்களுக்கு. சட்னியோடைய பதம் பாருங்கள், இந்த மாதிரி திக்காக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். மேலாக கொஞ்சமாக கடுகு காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு தாளித்து விட்டுட்டு சூப்பரான சட்னியை வந்து நீங்களும் செஞ்சு சாப்பிடலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இட்லி தோசைக்கு இல்லாமல் சப்பாத்திக்கு செஞ்சுருந்தேன். சப்பாத்திக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம சப்பாத்திக்கு வந்து தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி சாப்பிட்றத விட இந்த மாதிரி குடமிளகாயை பயன்படுத்தி சட்னி செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான். இன்றைக்கி நான் வந்து சப்பாத்தி சாப்பிட போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம். நம்ம சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். கண்டிப்பாக பார்க்காதவங்க பாருங்கள், ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.